கர்த்தருக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாளிலேயும் நீதிமொழிகள் 20வது அதிகாரம் அதனுடைய 24வது வசனத்தை வாசிக்கிறேன். கர்த்தராலே மனுஷனுடைய நடை வாய்க்கும், ஆகையால் மனுஷன் தன் வழியை அறிந்து கொள்வது எப்படின்னு ஒரு கேள்விக்குறியோடு அந்த வசனம் முடியுது. இன்னைக்கு அந்த கேள்விக்குறியாக வைக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது, அதை ஆச்சரியக்குறியாக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குதுன்னு நான் இன்னைக்கு சொல்கிறேன். இன்னைக்கு என் மெசேஜோடைய தலைப்பு என்ன தெரியுமா? அவரால் மட்டும்தான் இது நடக்கும். சிலரால் சொல்லுவாங்கள்ல, உன்னால் மட்டும்தான் இதை செய்ய முடியும், வேற யாராலையும் அதை செய்ய முடியாதுன்னு. அதுக்கு தகுதியான ஒரு தெய்வம் நீங்களும் நானும் ஆராதிக்கிற இயேசு. வேதம் சொல்லுகிறது, கர்த்தராலே மனுஷனுடைய நடை வாய்க்கும்னு எழுதியிருக்கிறது. நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் படிச்சிருக்கிறேன் அதனால் நான் பாஸ் ஆகிருவேன். இன்னைக்கு நான் உங்ககிட்ட சொல்ல வரேன், படித்தவனை பாஸ் பண்ண வைக்கிறதும் கர்த்தர் தான், படிக்காதவனை பாஸ் பண்ண வைக்கிறதும் கர்த்தர் தான். ஏன்னா வேதவசனம் என்ன சொல்லுது தெரியுமா? அவர் பலன் உள்ளவனுக்கும் பலன் அற்றவனுக்கும் உதவி செய்கிறவர் என்று அவரை குறித்து வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு நான் உங்ககிட்ட சொல்ல வரேன், நிறைய பேர் தன்னுடைய திறமையை நம்பினதுனால இன்னைக்கு வரையும் அவங்களால அடுத்த கட்டத்திற்கு ஏறி போக முடியலை. ஆனால் தேவனுடைய கிருபையை நம்பினவங்களை அடுத்தடுத்த படிக்கு கர்த்தர் கொண்டு போய் விடுகிறார். நிறைய பேர் வாயிலிருந்து வந்து சொல்கிறத கேட்டிருக்கேன், என்னால் என் கண்ணையே நம்ப முடியலை பிரதர், நான் அப்படி பிரமிச்சு போயிட்டேன், நான் அப்படி அதிசயமாக இருக்கிறேன்னு. பேதுருவை பார்த்தீங்களா? அவன் அந்த மாதிரி ஒரு அற்புதத்தை லைஃப்லேயே பார்த்துருக்க மாட்டான். பிரமிக்கத்தக்க அற்புதம் நடந்தது. இன்னைக்கு உன் வழியை எப்படி தெரியும்னா, அவர்கிட்ட போய் நீ சரண்டர் ஆனா அவருக்கு தெரியுங்க. பேதுருவை பார்த்து ஆண்டவர் சொன்னார், தூண்டில் எடுத்துட்டு போய் ஆற்றுல போடு, மீன் மாட்டோன்னு. நிறைய பேருடைய தூண்டிலில் மீன் மாட்டுறது ஒரு ரகம், ஆனால் சிலருடைய தூண்டிலில் மீன் மாட்டும் வாயை திறந்து பார்த்தா வெள்ளி காசும் இருக்குங்க. இதுதான் தேவனுடைய காரியங்கள். கர்த்தராலே அவனுடைய நடைகள் வாய்க்கும். பிரதர், இது சக்சஸ் ஆக மாட்டுக்கு, இது இத்தனை வருஷமா ஃபெயிலியர் ஆகிட்டே இருக்குது, இந்த ப்ராஜெக்ட் எனக்கு வர மாட்டுக்கு, இல்லாட்டி இந்த ப்ராஜெக்ட் என்னை விட்டு போக மாட்டுக்குன்னு என்னைக்கு ஒன்றை நீ சார்ந்து இருக்கிறையோ அன்று வரையும் எந்த நல்ல காரியமும் உனக்கு நடக்காது. என்று நீ அவரை சார்ந்து கொண்டு இருக்கிறையோ அப்பொழுது நடக்காத நல்ல காரியங்கள் கூட உனக்காக வந்து நடக்கும். என் வாழ்க்கையில எல்லாம் தடைகள் மாத்திரம் வாழ்க்கையை கொண்டிருந்தவன், ஆனால் அந்த தடைகளை உடைய அவரால் மட்டும்தான் முடியும்னு அவரையே சார்ந்து இருக்கும்போது இன்னைக்கு இது எப்படி நடந்துச்சு, எனக்கு உயர்வு எப்படி வந்துச்சு அப்படின்னெல்லாம் என்னால் யோசிக்க முடியாத அளவுக்கு தேவன் உயர்த்திட்டார். இன்னைக்கு அதே மாதிரி உன்னையும் கர்த்தர் உயர்த்துவார். கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினாலே வாய்க்கும், அவர் கையினாலே வாய்க்குங்க. அதனால் அவரை நம்பி இரு, கர்த்தர் கிரியை செய்வார். நம்ம ஜெபம் பண்ணலாம். அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக நன்றி சொல்கிறேன். ஆண்டவரே, இந்த பிள்ளைகள் உம்மையே நம்பி இருப்பார்களாக, உம்மை மட்டும் எல்லா காரியத்திலையும் நம்புவார்களாக என்று ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.